இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் குருவும் சுக்கிரனும் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செலவு. அது ஒரு சின்ன மீனை தூக்கி உள்ளே போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தை நம் பக்கம் இழுத்தால் எப்படி இருக்குமோ அதற்கேற்ற அளவுக்கு இவர்கள் இந்த 2 ஒளி கிரகங்களும் 2 நிதி கிரகங்களும் ராசியில் வந்து அமரும் பொழுது நல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தோல்விகளையும் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி அந்த உழைப்பினுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காமல் இன்னொருத்தருக்கு போவதனால் அதிகமான மனவேதனையை இவர்கள் இதுவால் வரை அடைந்து வந்திருந்தார்கள். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு தொழில் மெயின், அதன் மூலம் வருமானம். ஏன்னா செவ்வாய் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், பிறகு இதே தொழில் மூலமா வருமானம் மூலமா வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பரணி நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இவர்களுக்கு லாபம், வீடு, இடம், மனை வாங்குவது, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது இவை அனைத்துமே கண்டிப்பாக நடைபெறும். கடகராசி ஆல்ரெடி ஒரு உச்சத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்பொழுது தெரியும். இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் குருவும் சுக்கிரனும் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செலவு. அது ஒரு சின்ன மீனை தூக்கி உள்ளே போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தை நம் பக்கம் இழுத்தால் எப்படி இருக்குமோ அதற்கேற்ற அளவுக்கு இவர்கள் இந்த 2 ஒளி கிரகங்களும் 2 நிதி கிரகங்களும் ராசியில் வந்து அமரும் பொழுது நல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நல்ல டீல் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல 2மே நிதி கிரகங்கள் 2மே ஒளி கிரகங்கள் ராசியில் வந்து அமரும் பொழுது அப்படியே ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ், ஒரு ஓரா இது அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தோல்விகளையும் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி அந்த உழைப்பினுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காமல் இன்னொருத்தருக்கு போவதனால் அதிகமான மனவேதனையை இவர்கள் இதுவால் வரை அடைந்து வந்திருந்தார்கள். இதுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு தெளிவுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கேம் சேஞ்சர்னு எடுத்துக்கலாம். இப்பொழுது கடகராசிக்கு கிடைத்து விட்டது. ஏன்னா இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். இப்போ சூரியன் முதல்ல செவ்வாயுடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம். முதல்ல சூரியன் இந்த இடத்துல பார்த்தோம்னா சொந்த நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ வரிசையா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஆதரவு, ஆதாயம், மேலும் மாத்துரு வர்க்கம், அம்மாவளி சொத்துக்கள், கற்பனா சக்தி, இதன் மூலம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட், குழந்தைகள் சமாதானம், செட்டில்மெண்ட் ஆவது, மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம், விரிவாக்கம், வெளிநாட்டு தொடர்பு, புது டெக்னாலஜி இதையெல்லாம் உள்ளே கொண்டு வருவது. கடகராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டு சொந்த வீட்டில் ஆட்சி பலம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு தொழில் மெயின், அதன் மூலம் வருமானம். ஏன்னா செவ்வாய் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், பிறகு இதே தொழில் மூலமா வருமானம் மூலமா வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பரணி நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இவர்களுக்கு லாபம், வீடு, இடம், மனை வாங்குவது, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது இவை அனைத்துமே கண்டிப்பாக நடைபெறும். பிறகு செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இந்த பக்கம் சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது காலகட்டங்களில் எல்லாமே திரும்ப திரும்ப தனம், தொழில் லாபம், தனம், தொழில் லாபம், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சுபம், இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டானுக்கு பேரே பாக்ய சனின்னு தான் பேரு. இப்ப இந்த பாக்ய சனியை இனி குரு பார்க்க போகிறார். அப்போ என்னாகும்? பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்ப்பது,
இது எல்லாமே இவர்களுக்கு வரிசையாக பிளஸ் பாயிண்ட் தான். முதல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய புதன், பிறகு 12ஆம் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும் டெக்னாலஜி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போவது, புது தொழில்நுட்பம் நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கிரகித்து கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு வரிசையாக சமாதானம் சந்தோஷம் என்ற அமைப்பில் ஏற்படும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டாலோ இல்லைன்னா பார்த்து கொண்டாலோ இல்லை 6க்குரியவன் 8ஆம் வீட்டில் இருந்தாலோ திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கு 6ஆம் அதிபதி உச்சம், அவர் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி சாட்டனை பார்ப்பதும் இவர்களுக்கு திடீர் ராஜயோகம். செவ்வாய் ஆட்சி இவர்களுக்கு திடீர் ராஜயோகம். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே லாபம் லாபம் லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியில் குரு ஹம்ச யோகம். அப்ப என்ன அர்த்தம்னா, இழந்த செல்வத்தை பெறுவது, பெயர் புகழ் அந்தஸ்தை பெறுவது, எங்கெல்லாம் இவர்கள் நிராகரிக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, அந்த எல்லா இடத்திலையுமே இவர்களுக்கு ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம், கௌரவம், இவை அனைத்தும் இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். சார் மைனஸ் பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் இந்த வைகாசி மாதத்தில் குருவின் பார்வையை இழக்கிறது. அப்போ 8ஆம் இடம் வாகனம், வண்டி, போக்குவரத்து, இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு சொல்லக்கூடிய யூக வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், அதாவது இந்த யூக வணிகம், இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயம், இதையெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், யூக வணிகம், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருப்பது, இதெல்லாம் இவர்களை மேலும் மேலும் ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு டிராவலை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். இப்போ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த அந்த முரண்பாடுகள், சிக்கல்கள் இதெல்லாமே அகலும். குழந்தைகள் குறிப்பா இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் நல்ல கல்வியில் மிளறுவார்கள். போக போகவும் அவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஆனால் அந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் கான்சென்ட்ரேஷன் செய்யாமல் இவர்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துக்கு மட்டும் இவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் அதுவே போதுமானது. வயதில் மூத்த நபர்கள் கண்டிப்பா இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் ஏற்படும். அடி வயிறு சம்பந்தப்பட்ட இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்கள்லாம் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது போல் தோன்றினால் தொடக்கத்திலேயே அந்த ஒரு முதல் உதவி, மருத்துவ உதவியை இவர்கள் எடுத்துக்கொள்ளணும். பரிகாரம் அப்படின்னு வந்தா குறிப்பா இவர்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமை ராவு காலங்களில் துர்கா வழிபாடு, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் இவர்கள் வாராகி, துர்கா, காளிகாம்பாள், பிரத்யங்கரா இந்த மாதிரி உக்கிரமான தேவிகளை வழிபாடு செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா, குரு 12ல் மறைஞ்சிருச்சு, சாட்டன் 8ஆம் இடத்துல இருந்துச்சு, அஷ்டம சனி எங்களை கொடுத்து ஆட்டி படைத்தது அப்படின்னு சொல்லி இதனால எங்களுக்கு பலூன்ல காத்து போச்சு, பல்பு ஃபியூஸ் போச்சு, எந்த ஒரு ஒளிவட்டமும் இல்லை அப்படிங்கிறத இனிமே கடகராசிக்காரர்கள் சொல்ல முடியாது. ஒளிக்கிரகங்கள் இரண்டுமே ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளிவட்டத்தை உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து நிறைய பேருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை அப்படியே ஒரு மிளற வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5
23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷப ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.